காலை வணக்கம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். ஆமாங்க, 2 செவிலியர்கள், 2 நர்சஸ் ஒரு கிராமத்துல மருத்துவ உதவி தேவைப்பட்டதுனால அங்கே போயிருந்தாங்களாம். அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க திரும்பும் பொழுது மாலை பொழுது ஆனதாம். அவங்க ஒரு காட்டை கடந்து தான் அவங்க வீட்டுக்கு வரணுமா. அவங்க பாதி காட்டை கடக்கும் பொழுதே இருட்டாயிடுச்சாங்க. அதுக்கு மேல அந்த காட்டை கடக்க முடியாது என்பதனால அந்த காட்டிலேயே அந்த நைட் அவங்க தங்க வேண்டியதாயிடுச்சா. இருவரும் தேவ பயம் உள்ளவர்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்து விட்டு கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட அங்கே படுத்து உறங்கினாங்களாம். அதே காட்டுல ஒரு கொள்ளையர் கூட்டமும் இருந்துதாங்க. அந்த கொள்ளையர் கூட்டம் இவர்களிடம் இருந்து பணத்தை பறிக்கலாம் என்று நெருங்கின பொழுது இவர்களை சுற்றி இன்னொரு கூட்டம் காவல் காத்து கொண்டிருப்பதை பார்த்தாங்களாம். அமைதியா அங்கிருந்து போயிட்டாங்களாங்க. ஒரு முறை அந்த கொள்ளை கூட்டத்துல இருந்த ஒருவனுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டதுனால மருத்துவமனைக்கு போனானா. அங்கே அந்த செவிலியர்களை அந்த நர்சஸ் சந்திச்சானா. அவனுக்கு ஒரே ஆவல். அவன் கேட்டானா, அந்த பொழுதுல உங்களை சுற்றி அத்தனை பேர் காவல் காத்து கொண்டிருந்தாங்களே, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு. அந்த நர்சஸ் சொன்னாங்களாம், அன்னைக்கு ராத்திரி நாங்க தனியா தான் தங்கியிருந்தோம், எங்களோட யாருமே வரலன்னு. அந்த மனுஷன் அவர்களை வியந்து பார்த்து கொண்டிருந்தானா. ஆனா அந்த நர்சஸ் கர்த்தர் அந்த பொழுதுல தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்ததற்காக அவரை நன்றியோடு கூட துதித்து கொண்டிருந்தாங்களாங்க. ஆமாங்க, சங்கீதம் 91:11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்னும் சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வாசிக்கிறபடி ஒவ்வொரு நாளும் தம்மை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைங்களை, தம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைங்களை, தேவ பயத்தோட வாழுகிற தம்முடைய பிள்ளைகளை துன்பங்கள், ஆபத்துக்கள், பயம் மற்றும் இடுக்கண்களிலிருந்து விடுவித்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறாருங்க. ஆமாங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விடுவித்து பாதுகாத்து உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைங்களை, உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைங்களை அப்பா, தேவ பயத்தோட வாழுகிற உடைய பிள்ளைங்களை ஆண்டவரே அப்பா, எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கின்ற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் நீர் இறங்குவீராக அப்பா. எல்லா தீங்குக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்து தகப்பனே அவர்களோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.